எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஒரு சின்ன சோகமான விஷயம், சின்னதுல பெரிய சோகமான விஷயம் ஒண்ணு ஆகி போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து இப்ப பார்த்தா கேரளா ட்ரம்ஸ் வச்சுக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஒரு ஜாடுல அப்படியே இருக்கும். சும்மா ஹியூமர் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட கல்யாணம் நின்று வச்சு. காலைல நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று வச்சு. எப்படி நின்றுச்சுன்னு கேளுங்க. பொண்ணு பார்க்கும் போதே மாப்பிள்ளைக்கு எந்த பழக்கமும் இல்ல. மாப்பிள்ளை சொக்க தங்கம்னு சொல்லிதான் வந்து பொண்ணே பார்த்தது. மாப்பிள்ளைக்கு அப்பதான் பொண்ணே கொடுக்கறதுக்கு ஓகே அழுகாத. அப்புறம் என்னாச்சுன்னா நைட்டு வந்து மாப்பிள்ளையோட பெட்ரூம் ஏசி ரூம்ல போய் தண்ணி அடிச்சுட்டு யாரோ போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. மாப்பிள்ளை வாயில பீர்பாட்டு இருந்த மாரி எல்லாம் போட்டோவும் எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் போட்டோ போட்டு விட்டுருக்காங்க, வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அதை வந்து காலைல பொண்ணோட அப்பா, அதாவது மாப்பிள்ளையோட எக்ஸ் மாமனார் பார்த்து காலைல சட்டையை கிழிச்சு அடிச்சு மண்டபத்தை விட்டு வெறிச்சு விட்டாங்க. ஏன் பண்றீங்க ஒருத்தனோட வாழ்க்கை போச்சுல. பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான் போதையில செஞ்சு விட்டேன். எனக்கே அவன் பொண்ணு தர மாட்டேன். இவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கணும், அதை எப்படி நம்ம இது சீர்னிக்க எடுத்துக்க முடியும்? பொண்ணு இவனுக்கு ஏங்க பொண்ணு விட்டுருங்க? நீ போய் நல்லா இருக்க விட்டுருவேன். நானே இன்னும் எத்தனை 100 பொண்ணு பார்த்தாலும் அதை கெடுத்து விடுவேன். கூட இருக்க நண்பன் தான் வந்து எதிரி. இப்ப நான் வந்து எதிரி கிடையாது, இவன் தான் எனக்கு எதிரி. என் முன்னுக்கு இவன் கல்யாணம் முடிச்சு நல்லா வாழ்ந்தானா அதை பார்த்து வகுத்திருச்சல்ல, நாளைக்கு 4-5 எலும்பு சம்பளத்தை செய்வனை செஞ்சு இவன் வீட்டுக்கு முன்னாடி எரியுவேன். இவன் பெட்ரூமுக்குள்ள உருட்டி விடுவேன். இவன்லாம் இன்னமும் என் கூட தான் வச்சிருக்கேன்.